வெல்கம் டு எம்ஜேஎம் vloggers. காய்ஸ், இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா நாம மாத்தண்ணம் பக்கத்துல இருக்க சிதறால் மலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்பாட்டை தான் இன்னைக்கு vlog பண்ண போறோம். ஹில்க்கு மேல வந்து ஒரு டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிளை தான் வந்து ரிவ்யூ பண்ண போறோம். அது ஏதோ ஜெயின் டெம்பிள். ஸோ அதை வந்து ரிவ்யூ பண்ணி vlog பண்ணோம். பண்ணுவோமா? லெட்ஸ் கோ. வலிக்கிறீங்க உள்ள. ஏன் இப்போ உனக்கு எங்க வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. இங்க பாருங்க, கல்ல பாருங்க, சூப்பரா வச்சிருக்கு பாருங்க. கேமராமேன் ஸ்லோவா வாங்க, நம்ம ஸ்லோவா போவோம். ஆமா, ஆல்ரெடி ஏற முடியாது. இப்ப மேல 1 கிலோ போவாரு, கிலோமீட்டர் கணக்குல மேல ஏற வேண்டியதா இருக்கு. சிறப்பா கலத்திட்டே வருவோமா? இங்க பாருங்க, தண்ணி டேப்லாம் ரெடி பண்ணிருக்கானுங்க. தண்ணி இருக்கா? பரவாயில்லையே. தெரியுமா, மழை வந்து தண்ணி கிளாராங்க. ஐயோ ஐயோ காய்ஸ், இவ்வளவு தூரம் ஏற முன்னாடி எங்களுக்கு வீடு போயிட்டு சரி, உயிர் பேசி 5 படி தான் 2 3 5 முடிஞ்சு गाइस. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? அவங்க 2 தளந்துட்டாங்க. நாங்க ஜூஸ் குடிக்க போறோம். எங்க பேக்ல இருக்கு. வரோம், பேக்ல ஜூஸ் இருக்கு. காய்ஸ், இது கோயில் இல்ல, இது கப்பிள்ஸ் பார்க்னு நினைக்கிறேன். தெரியாம வந்துட்டோம். நம்ம இப்படி ஊர் சுத்தி இருந்தா நம்ம இப்படி ஊர்பட போறோம். என்ன பொழப்பு? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியல. நம்ம எங்கடா ஊரு சுத்துறோம்? நீ தாண்டா ஊரு சுத்துற. நண்பர்களே, இது சரியான ஒரு கிறுக்கு பையன். இவன் எங்க கூட வந்தது மட்டும் தெரிஞ்சா இவங்க வீட்டுல கூட ஏத்த மாட்டாங்க. தெரிஞ்சுன்னா இவனுக்கு இன்னோட 3 கொடுத்துருவாங்க. என்ன தெரியும்? கொசு 3. கைசிங்க நிறைய பேருக்கோட நேம் எழுதி வச்சிருக்காங்க. நிறைய பேரோட சரித்திரம் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு போல இருக்கு. இப்படி கஷ்டப்பட்டு நம்ம இந்த மலை ஏறணும். கஷ்டப்பட்டு ஏன்னாதான்டா நம்ம வந்து கஷ்டப்படாம மேல போக முடியும். உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தள்ளி போச்சா? ரொம்ப டயர்ட் ஆயிருக்கு गाइस. மேல எங்கள ஏறோம். அந்த பாட்டில் ஆசிட் இருந்தல எடுத்து வாயில கொடு. நண்பர்களே, இது செமையான ஒரு ட்ரெக்கிங்கா இருக்கு. ட்ரெக்கிங் பேக் கொண்டாடலாம்னு நினைச்சோம். அது வண்டியில வச்சு வந்துட்டோம். பேக்ல செக் பண்றாங்க, கவர் விட பண்றாங்க. முக்கியமா நீங்க வரும்போது பைசா கட்டிட்டீங்க. பைக் 20 ரூபா. 10 ரூபாய். எங்க தலை எங்க ஆள கிட்டல. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நாங்க போற நேரம் எப்படி அவங்க வண்டியை சீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மலை ஏற போறோம். வாங்க நாங்க गाइस, நாங்க மலையாறு. Guys, நாங்க மலையாறு இப்போ வந்து சிதறால் மலை கோவில் பாறை பாருங்க, மேல போய் போட்டோ எடுக்க போறோம். கைஸ், இப்போ நம்ம மலை கோயிலோட ஒரு பாதி ஸ்பாட் வந்துட்டோம். மலை கோயில் வந்து கொஞ்சம் ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போவோம். ஸோ அப்படியே மேலே ஏறி வரும்போது ஒரு பாதி தான் வந்தோம். வேற லெவலு பட்டாசா இருக்கு. கொஞ்சம் வெயில். ஸோ வரும்போது கொஞ்சம் மார்னிங்ல ஈவினிங் டைம் வாங்க. மத்தியானம் எங்களை மாதிரி வந்தீங்கன்னா இப்படி தான் வெயில காய வேண்டியதான். கைஸ், இந்த மலை கோயில் வந்து எங்களுக்கு ட்ரெக்கிங்கா போயிட்டு இருக்கு. சும்மா நார்மலா ஏறலாம் தான் பார்த்தோம். பட் வந்து செம்ம ட்ரெக்கிங்கா போகுது எங்களுக்கு. வெயில் வேற, புல்வெளிகள் ஆடு மாடு. நாங்க வேற ரொம்ப டீஹைட்ரேஷன் ஆயிட்டோம். உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது. என்னமோ போட. நண்பர்களே, ட்ரெக்கிங் செம கஷ்டமா இருக்கு. எங்களால இதுக்கு மேல முடியாது. ரொம்ப டிஸ்டன்ஸ். இவ்வளோ டயர்டாகும் நாங்க நினைக்கவே இல்லை. எங்க இடம் பார்த்தா கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்து போலான்னு இருக்கோம். இறங்குறது கூட ப்ராப்ளம் இல்லை. இது உருண்டுட்டா நாங்கள் கீழே போயிருக்கோம். அதுவும் கஷ்டம் தான். அடிபட்டு தான் போனோம். எல்லாருமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருக்காரான்னு நாங்கள் தப்பிச்சிருவோம். மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா. அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். நான் போடலையே, ஏற்கனவே நம்ம வீட்டில் தண்ணி கழுவி விட்டுருந்தேன். கைஸ், நீங்கள் இப்படி வரும்போது இதில் இந்த ரைட்டில் வச்சுன்னு ஒரு கட் ஆகும். இப்படி வந்து செம்மையான ஒரு ஹிடன் ஸ்பாட் இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். பாடுறேன். ஏய், சான்ஸே இல்லை. வேற லெவல், வேற லெவல். பரவாயில்ல, சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்கானுல்ல. ஆமா, இப்படி கன்னியாகுமரியில இப்படி ஒரு ஸ்பாட் இருக்குன்னு நாங்க இன்னைக்கு தான் பாக்குறோம். பரியடு தான், உண்மையில பரியடு. நம்ம ஊருக்குள்ள இருந்துட்டு நம்ம இதை பார்க்காட்டு எப்படி ஆகும்? இது ஒரு சூப்பர் ஸ்பாட். ஆமா, மேல முன்னாடி முன்னோர்கள் வாழ்ந்த ஸ்பாட் ஆகும். மேல ஒரு டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிள் தான் இன்னைக்கு நிறைய சிலைகள் இருக்கான். அதெல்லாம் ரொம்ப பழைய சிற்பிகளாண்டே. 19th செஞ்சுரியில ஏதோ எல்லாமே ஒரே கல்லுல ஃபுல்லாவே ஒரே கல்லுல ஏத்துறமாங்க. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத.
காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நானு. பைத்தியகார பசங்க காய்ஸ், பைத்தியகார பசங்க காய்ஸ். அங்க பாரு அந்த ஸ்பாட்டை வர மரத்துக்கு கீழே வேற லெவல். எப்படி போலாம்? நடந்து போலாம். விழுந்து கிடக்காதுங்க ப்ரோ. இது வழியா அந்த மரத்து யாரெல்லாம் கரெக்டாக சாடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு கேமராமேன் கிஃப்ட் அங்கே புரியுது இழுத்து கொண்டு போக. அதுல ஆபத்துல கை கொடுப்போம் நல்ல நண்பன். ஆனா ஆபத்துல கை கொடுக்க மாட்டேன், நான் கெட்ட நண்பன் தான். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம். guys, rest in peace. ரெஸ்ட் எடுக்க நல்ல ஒரு இடம் கிடைச்சிடல நமக்கு. இவ்வளவு நேரம் நடந்து வந்து வெயில் சார். guys, செம ஸ்பாட்டு, வேற லெவலு guys. இந்த மலை கோயில் செம வியூங்க, பேக்ல பாருங்க செம வியூ. வந்தா செம்மையா என்ஜாய் பண்ணலாம். திரும்ப நாங்க எங்க ட்ரெக்கிங்கை கண்டினியூ பண்ண போறோம். ஸோ திரும்ப மேல போறோம். நாங்க மரம் ஏற போறோம். ஓ குரலி வித்தையா? குரங்கு பார்த்திருப்பீங்களா? இங்க பாருங்க மனித குரங்கு. இந்த அரிய வகை குரங்காகும். எல்லாம் பார்க்க முடியாது, இதுல தான் எங்க எம்ஜிஎம் வ்ளாகர்ல தான் பார்க்க முடியும். இறங்கும் போது ஈஸியா இறங்கிட்டோம், இறங்கும் போது கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. அண்ணனை பிடிச்சு விடுங்கப்பா. வாய்ப்பே இல்ல. இந்த கம்ப பிடிச்சுக்கோங்க. ஐயோ உடஞ்சு விட்டது. இந்த வழியில் இப்படிதான் காய் சேர முடியும். இந்த கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவராங்கண்ணே ப்ரோ இந்த கையை எப்படி வச்சுக்கோங்க, இப்படி எப்படியா இருங்க. செருப்பை கலஞ்சி தோல்ல போடுங்க. இந்த வழியில வேற எதுவும் வாய்ப்பு இல்லை காய். சே இந்த மேல ஏற முடியாது, எப்படியா அடுத்த மேல ஏற போறது. கைஸ் இந்த மாதிரி ஆஃப் ரோடு ட்ரெக்கிங்ல வந்தானா இங்க வாங்க. இப்படி செருப்பதுக்கு மேல போடணும், கால் எடுத்து பாறை மேல வைக்கணும். எங்க ட்ரெக்கிங் இவ்வளவு கடினமா இருக்குன்னு நாங்க நினைக்கல. ரொம்ப கடினம் தான் இல்ல. அதுக்கு என்னப்பா ரைட் விடு. கைஸ் இனி மேல அந்த டெம்பிளுக்கு போவோம் வாங்க. டெம்பிளுக்கு போயிட்டு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுட்டு கிளம்புவோம். ஒரு வேலையும் இல்ல, சவுத்துல நீ மட்டும் போறோம். அது வீடியோ எடுக்கணும். கல்வெட்டுல நம்ம பேரை செதுக்க போறோம். வீட்டுக்கு அவங்க அப்பா நல்லா செதுக்குவாரு. சரியான ஒரு கேவ் இருக்கு, கேவ் குணா கேவ் மாதிரி இதுவும் ஒரு கேவ். உள்ள போக முடியாது, உள்ள போன லாக் ஆயிருக்க. இதுக்குள்ள யாரும் இருக்கல, பாருங்க கைஸ் குகை கரடி. எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை ஆகுதுன்னு நான் பயந்தே போயிட்டேனா? உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச பண்ணா எனக்கு நிம்மதியாகுது. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டெப் ஏற போறோம். 10 படிகள் ஏறினால் மலைக்கோவிலை எத்தலாம். எண்ணி பாப்போங்க வா. 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்க கோயிலத்துல 12 படிகள். ஆர்ட்ஸ் இருக்கு. வள்ளி சுனைக்கு போற பாதை இங்கேயும் இருக்கிறது. இன்னைக்கு நாங்க டிஸ்கவரில வரக்கூடிய மேன்வெஸ்ட் கோயில். இன்னைக்கு கொஞ்சம் அட்வென்ச்சர்லாம் காமிக்க போறோம். இந்த மாதிரிப்பட்ட இடத்துல எல்லாம் இருக்க கூடாது, ஏன்னா இந்த இடத்துல தான் கரடிகள் தேடி வரும். போறதே கரடியா தான். ஃபர்ஸ்ட் வந்ததுன்னா தான் அம்மா அந்த பாறை வந்தா இந்த பாறை வழியா அப்படியே வந்தாங்க. இதுதான் சுரங்க பாதை. கரடி இப்ப வர போகிறது. எவ்வளவு நல்ல நல்ல ஸ்பாட் இருந்துச்சு விளாக் பண்ணக்கு. இப்படி ஒரு ஸ்பாட்ல கொண்டு வந்து எனக்கு உயிரை எடுக்கிறானுங்க. ஞாபகம் வருதா? நாங்க வந்துட்டோம், மலை கோயிலோட இது வந்துட்டோம். இது வந்து அந்த டைம்ல கட்டினதாமா. இது வந்து பலி கொடுக்குற ஸ்பாட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு உள்ளாடி போய் ரிவ்யூ பண்ணி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. கஷ்டப்பட்டு வருகிற நம்ம தலைவரை பாருங்க, விஜய் சித்து, குட்டி விஜய் சித்து மாட்டிக்கிட்டாருல. இப்பவே கண்ணை கட்டுது. கைஸ் அவங்களுக்கு விஜய் சித்து கைஸ் கல்வெட்டுகளை பாருங்க கைஸ். இது யாரும் வெட்டின கல் இல்ல, இது இந்த பசங்களோட வேலை. அவங்களோட லவர்ஸ் நேமோ அவங்களோட நேம், அந்த காதல் ஜோடிகளோட தொல்லை தாங்க முடியல. ஜினோ வந்திருக்கான் பாருங்க, ஜினோ பேர் இருக்கு. இத பாருங்க गाइस, இப்போதான் எடுத்துட்டு அஸ்வினா பூஷா. அந்த பொடி கூட இன்னும் காத்துல போகல பாருங்க गाइस. ஆர்கியாலஜிஸ்ட் ஜினோ சொன்னா கரெக்டா இருக்கு. அடுத்த வழி இந்த வழியா நம்ம கீழே இறங்கணும். இந்த வழியா ஏறணும், இந்த வழியா இறங்க போறோம். ப்ரோ நீங்க வாங்க. நீ
இங்க தலைவர் வர வைக்கிறாரு எதுக்கு அடிக்கும் பாத்தீங்களா பொந்துல ஆமா வர விளாடுறாரா கல்வெட்டு காட்டி அரைஞ்சிட்டு இருக்காரு இல்ல தலைவர் கூட்டிட்டு போற கல்வெட்டு காட்டி யாருன்னு படி வழியா இறங்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த புனிதமான இடத்துல வந்துடுறாங்க இவனுங்களாம் அந்த டைம் மாதிரி முனிவராக ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். முட்டை போய் தர்மர் நடக்குறாங்க கைஸ் இங்க பாருங்களேன் அந்த டைம் செதுக்குன சிற்பிகள் வேற லெவலு. உங்களை போல இருக்கு. இது வந்து ஏதோ குடை முனிவரா இது எல்லாமே ஒரு பாறையில செதுக்கிருக்காங்க. சூப்பரா பண்ணிருக்காங்க. இன்னும் ஸ்பாட் இருக்கு கைஸ் வாங்க போவோம். அடுத்து கோயிலுக்கு செல்வோம். இந்த மாதிரி ஒரு புனிதமான இடத்துக்கு வரணும்னா நீங்க இவ்வளவு பெரிய அட்வென்ச்சர் ட்ரக்கிங் எல்லாம் முடிச்சுதான் இந்த ஸ்பாட்டுக்கு வரணும். இங்க பாருங்க ஒரு பாறை செதுக்க முடியாதனால பாதி பாறை அப்படியே விட்டுட்டாங்க. இதுதான் அந்த பாறை. குழம்பிட்டே இருப்பான். சின்ன வயசுல ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லி டொனேஷன் கேட்டிருக்காங்க, யாரும் கொடுக்கல, அதனால இப்படி ஆகிட்டா. ஐஸ் இதுதான் இங்க உள்ள அந்த டெம்பிள். ஸோ பகவதி அம்மாள் டெம்பிள்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த டெம்பிள். இந்த இருக்குல்ல இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு குளம் பாறைக்கு இடையில. பட் இங்கே தான் முன்னாடி எல்லாம் வந்து அரசர்கள் எல்லாம் குளிச்சதாட்டு சொல்லுவாங்க. நல்ல ஸ்பாட்டு, செம்ம கூலிங்காக இருக்குது இந்த ஸ்பாட்டே, வேற லெவலு. பார்த்தீங்கன்னா இதுதான் டெம்பிள். ஸோ ரொம்ப பழமையான டெம்பிள், 19th century உள்ள டெம்பிள். வயசுனா இருக்கு அந்த கல்வெட்டு, அந்த டைம்ல எழுதின கல்வெட்டு. பட் இதுல என்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு இப்போ யாரும் கண்டுபிடிக்க முடியல. ஆனா இந்த வேர்ட்ஸை வந்து கரெக்டா வாசிச்சா இதுல ஒரு குகை ஓப்பன் ஆகுமா. ஸோ அதுக்கு உள்ள அடி வந்து நிறைய தங்கம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சமாளிக்காரு. கன்னியாகுமரி வந்தா கண்டிப்பா இந்த மலைக்கோயில் வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் வந்து நீங்க எங்க கன்னியாகுமரி இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சூப்பர் ஸ்பாட்டு, செம்ம. இது இந்த நாங்க பண்ணது அளவுக்கு ரொம்ப அட்வென்ச்சரா எல்லாம் இருக்காது, உங்களுக்கு வர ஈஸியானவே உண்டு. பட் நாங்க வீடியோக்கு வேண்டி கொஞ்சம் அட்வென்ச்சரா பண்ணோம். இந்த ஸ்பாட்டு கரெக்டா எங்க இருக்குன்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல மாத்தனம் பக்கத்துல சிதறால் மலைக்கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டு தான். நீங்க கண்டிப்பா வாங்க. டூரிஸ்ட் பிளேஸ் எவ்வளவோ இருக்கு கன்னியாகுமரியில. வெறும் கன்னியாகுமரி பீச்சு, திருவள்ளுவர் சிலம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி மலைக்கோயில்லாம் இருக்கு. கண்டிப்பா வரவங்க வாங்க. இந்த மாதிரி பொம்பளை சோப்புக்கெல்லாம் வந்து தயவு செய்து வராதிங்க, இடத்த வந்து நாசப்படுத்தாதீங்க. நிறைய கப்பிள்ஸ் வந்திருக்காங்க. இங்க வந்து ஃபேமிலியா வந்ததை விட கப்பிள்ஸ் தான் அதிகம் இருப்பாங்க. ரொம்ப கவனம். கைஸ் நம்ம இதை ரிவ்யூ பண்ணிட்டோம். திரும்ப கீழே இறங்க போறோம். அது இன்னும் அடுத்த ட்ரெக்கிங்கா இருக்க போது. கைஸ் நாங்க இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஏறினதை விட இறங்குறது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம தம்பி சாஜின் வந்து டயர்ட் ஆகிட்டாப்புல. எல்லாருமே ஆல்கஹால் குடிச்சுதான் வந்து சிக்காவாங்க. எங்க தலைவர் வந்து ஜூஸ் குடிச்சு சிக்காவாரு. கைஸ் இங்க வந்தா வந்து பிளாஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாலும் எல்லாமே வந்து நம்ம அதே மாதிரி வேஸ்ட்ல போடுற மாதிரி இருக்கும். ஸோ எதுவும் வெளியில போடாதீங்க. வேஸ்ட் பாக்ஸ் எதுவும் இல்லை, நம்ம பேக் தான் வேஸ்ட் பாக்ஸ். கொஞ்சம் இருப்போண்டை காலிச்சு. எங்க பையன் டயர்ட் ஆகிட்டான். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் கைஸ். தம்பி என்ன ரொம்ப டயர்டா? என்ன காலில் அழிக்குது. ஐஸ் இங்க ஒருத்தன் இந்த ட்ரெக்கிங்ல வந்து பாடி ஆயிட்டான். ஸோ இப்போ வந்து அவனை தூக்கி தான் கொண்டு போனோம் போல இருக்கு. காலைல காப்பி விடுச்சில்ல, பேக்ல இருந்து வேற ஆள் வராங்க. என்ன செய்யலாம் இப்போ? அதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி எனக்கு யார் என்னத்து வீட்டில் இருந்த உரங்களை எனக்கு கேட்கவும் இல்லை. வாழ்ந்து மட்டும் என்னதான் சாதிக்க போற? ஏதாவது சாதிப்போம் நாங்களும். வாழ்க்கையில ஒவ்வொரு படி போனாதான்டா நம்ம ஏதாவது சாதிக்க முடியும். அதுக்கு இருக்கிற மலையில படி ஏறனா, வாழ்க்கை படி ஏறலாமே. வாழ்க்கை படி ஏறணும்னா இப்படிப்பட்ட படிகள் ஏறிய வேண்டாம். இப்படி ஏதாச்சும் கஷ்டப்பட்டாதான் நமக்கு வந்து ஏதாவது பார்த்துட்டு இருக்கவங்க ஏதாச்சும் லைக் ஏதாச்சும் போடுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கைஸ் இதோட இந்த vlog வீடியோ நாங்க முடிக்கிறோம். குறுக்கல் அழுக்கா இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு போனா. கைஸ் இந்த ஸ்பாட்டுக்கு நீங்க வரணும்னா மறக்காம டிக்கெட் எடுத்துடுவாங்க. எங்களை மாதிரி டிக்கெட் எடுக்காம வராதிங்க. இதே மாதிரி நிறைய vlog வீடியோ பார்க்கணும், மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய vlog வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹிடன் ஸ்பாட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பைத்தியார பசங்க டேப்லெட் அவங்க அம்மா தந்து விட்டாங்க, நான் கொடுக்க மறந்துட்டேன்.